ஹாய் நண்பர்களே, நான் உங்களோட கேமிங். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, என்னோட பன்னி கலெக்ஷன் அண்ட் என்னோட எமௌண்ட்டை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். என்னடா பன்னி கலெக்ஷன் எமௌண்ட்லாம் சொல்லாதீங்க, உங்களாக தான் இது காட்டுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த சுகுணா மெடல் வச்சுருக்கேன். இதை நான் 10 டோக்கன் வந்து ஃப்ரீயாக கொடுத்தானுங்க. அந்த 10 டோக்கனில் 5 ஸ்பின் பண்ண உழுந்துருச்சு. எனக்கே ஷாக்காகிடுச்சு. எனக்கு எப்படி உழுந்துச்சுனே தெரில. அப்புறம் இந்த 2 விதமான பண்டில் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்து வர வேண்டியது ஜுஜுட்சு ரீசன் பண்டல் தான். நீங்களே பாருங்கள், எமௌண்ட்லாம் பயங்கரமாக இருக்கா. அடுத்து பாருங்கள், அடுத்து வந்து உழைச்சி மறுபடல் வந்து வச்சுருக்கேன். உழைச்சி மறுபடல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாடல் பார்த்தீங்கன்னா நருட்டோ சாப்டர் அப்டேட் வந்துச்சுல, அந்த அப்டேட்டாக நான் ஃப்ரீயாக எடுத்த மாடல் தான் இந்த உழைச்சி மறுபடல். அடுத்து வர பண்டல் பார்த்தீங்கன்னா லக்கி ராயில் ஃப்ரீயாக கொடுப்பானுங்க. ஸ்பின் பண்ணி எடுத்தேன். லக்கி ராயில் டைமண்ட் இல்லை, வெறும் மணி தான். மணியை வச்சு ஸ்பின் பண்ணேன். இந்த பண்டல்லாம் ஃப்ரீ தான். அப்புறம் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா டாப் அப்புன்னா தருவாங்க. நிறைய டைமண்ட் இதை டாப் அப்புன்னா இந்த பண்டல் ஃப்ரீயாகவே உங்களுக்கு வந்து தந்துடுவாங்க. அடுத்து இந்த பண்டலில் பார்த்தீங்கன்னா இது வந்து மேஜிக் கியூப் அப்டேட் வந்துச்சுல, அப்போ வந்து எடுத்தேன் இந்த பண்டலு. இந்த பண்டல் நல்லாயிருக்கும், நல்லா எனக்கு கமெண்ட்டை சொல்லுங்கள் மறக்காமல். அடுத்து பார்த்தீங்கன்னா பனிக்கட்டி பண்டல். இந்த பண்டல்லாம் எனக்கு பார்த்தோன்னே சிரிப்பு வந்துடுச்சு. ஆனால் இந்த பண்டலும் நான் ஃப்ரீயாக தான் வந்து எடுத்தேன். ஓகேங்களா, இந்த பண்டலில் பாருங்கள், டிடி பாருங்கள், ரக்கம் மருமோன்னு கிடக்கு. இந்த பண்டல்லாம் நான் வந்து ஃப்ரீயாக தான் எடுத்தேன். அடுத்த பண்டல் பார்த்தீங்கன்னா இந்த கோல்டன் கலர் பண்டல். இதுவும் லக்கீரா எல்லாம் எடுத்தேன், ஃப்ரீயாக தான் எடுத்தேன் இந்த பண்டலும். பார்த்தீங்களா, அடுத்து இந்த பண்டல் இருக்குது. அடுத்து வந்து ஃபுட்பால் ஆடுவாங்களா அந்த பண்டல், டேபிள் டென்னிஸ் நினைக்கிறேன். ஆமாம், டேபிள் டென்னிஸ் மாதிரி ஒரு வழியை கொடுத்துருக்கானுங்க. பேஸ்பால், ஆமாம் பேஸ்பால் பண்டல், பேஸ்பால் பண்டல் கொடுத்துருக்கானுங்க. அடுத்து வந்து 9 ஆஃபர் பண்டல். இதெல்லாம் வந்து 9 ரூபாய்க்கு தான் எடுத்தேனே. இதுவும் 9 ரூபாவும் 50 டைமண்டும் கொடுத்து எடுத்தேன். அதுவும் நல்லா தான் இருக்கும். அடுத்தது ஒன் சைடு பண்டில். ஒன் சைடு பண்டில் எல்லாத்துக்குமே தெரியும், ரொம்ப ரேரான பண்டில் தான். அந்த பண்டல்லாம் வச்சுருக்கேன், நீங்களே பாருங்கள். ஒன் சைடு பண்டில் தெரியுதா, ஒன் சைடு பண்டில் வச்சுருக்கேன். இதுவும் வந்து ரேரான பண்டில் தான். எல்லாத்துக்குமே தெரிஞ்ச இதான் அந்த ஒன் சைடு பண்டில். யாருக்குமே தெரியாமல் இருக்கவே இருக்காது. ஒன் சைடுனாலே இந்த பண்டில் எல்லாத்துக்குமே வந்து தெரியும். அடுத்த பண்டில் பார்த்தீங்கன்னா ஏதோ நாயும் ஜிவன் ஏதோ ஒரு பண்டில் வந்துருக்கு. இதுவும் வந்து 9 ஆஃபரில் 29 ஆஃபர்லேயே எடுத்தேன். இந்த பண்டில் ஞாபகம் இருக்குது. இந்த மாடலும் வந்து அதே ப்ராசஸ் தான். அதே மாதிரி 29 ஆஃபராக இந்த மாடலில் எடுத்தேன். நீ இப்போ தான் ஞாபகத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக. அப்புறம் இருக்குது, அப்புறம் லேடிஸ் பண்டெல்லாம் நிறையவே இருக்குது. இந்த மாடல் பார்த்தீங்கன்னா தீபாவளி அப்டேட் வந்து இப்போ கொடுத்தது. அந்த மாடல் ஃப்ரீயாக தான் எடுத்தேன். அப்புறம் வந்து இந்த மாடல் பார்த்தீங்கன்னா இது வந்து எப்போ எடுத்தேனே தெரில, ஞாபகம் சரியாக இல்லை. ஆனால் இந்த மாடல் நல்லா தான் இருக்கும், நல்லா பாருங்கள், நல்லா தான் இருக்கும். அடுத்த பண்டல் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் பண்டல். இந்த ஒயிட் கலர் பண்டல் பார்த்தீங்கன்னா டாப் அப் பண்ண வந்து தருவாங்க. எல்லாத்துக்குமே தெரியும், டாப் அப் பண்ண இந்த ஒயிட் கலர் பண்டலும் தருவாங்க, எல்லாத்துக்குமே தெரியும். அதே மாதிரி இந்த மாடல் எப்போ கொடுத்தாங்கன்னு எனக்கு சரியான ஞாபகம் இல்லை. ஆனால் இந்த பண்டல் வந்து எங்கேயோ எடுத்த மாதிரி தான் தோணுது எனக்கு. அடுத்து வந்து இந்த பண்டல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டான பண்டல் வந்து ஏதோ ஆர்மி பண்டல் மாதிரி இருக்குது. நீங்களே பாருங்கள், ஆர்மி பண்டல் மாதிரி இருக்குது. அதே மாதிரி அந்த பண்டல் இந்த ஆர்மி மாதிரி இருந்துச்சோ அதே மாதிரி இந்த பண்டல் வந்து ஆர்மி மாதிரி இருக்குது. ஸோ அப்புறம் துப்பியை பாருங்கள், இந்த துப்பி ஏதோ நீர்மூழ்கி இந்த துப்பி மாதிரி இருக்குது. அப்புறம் இந்த துப்பியை பாருங்கள், அது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த மண்டையை பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது. அடுத்தது வெள்ளை முடி ஹெட்செட் போட்ட மாதிரி இது பேர் பாருங்கள். அப்புறம் இந்த காலமாடு கொம்பு மாதிரி ஒரு தொப்பி இருக்குது. இப்போ நிறைய பேர் வந்து தொப்பி என்கிட்ட வந்து இருக்குது, நான் ஃபுல்லாகவே காட்டுறேன் பாருங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாடல், இந்த மண்டையை பாருங்கள் எப்படி இருக்குது. இந்த மண்டையை பாருங்கள், வேறு அழகமாக இருக்குது. அப்புறம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சு இந்த ஒன் சைட் மண்டை. அதுக்கப்புறம் இந்த இப்போ பாருங்கள் ஜோக்கர் மாதிரி எனக்கு பாருங்கள், தொப்பிக்கு அதுக்கும் ஜோக்கர் மாதிரி தான் இருக்குது. அப்புறம் வந்து நிறையவே தொப்பி வந்து இருக்குது. சரி, அடுத்து கிளாஸ் மட்டும் பாருங்கள். கிளாஸ் வந்து நிறையவே இருக்கும்ட்டேன். வந்து கிளாஸுங்க பாருங்கள், இந்த எலும்புக்கூடு மண்டை, அப்புறம் இந்த மாஸ்க்கு, இந்த ஆடு மண்டை, அப்புறம் பனிக்கடி மண்டை, இந்த பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள். அப்புறம் வந்து சூப்பர் ஹீரோ மாஸ்க் மாதிரி. அப்புறம் அதெல்லாம் எப்போ எடுத்தேனே எனக்கு சுத்தமாக ஞாபகம் இல்லை. பாருங்கள், நிறையா விதமான கனெக்ஷனாக நிறையவே இருக்குது. அதே மாதிரி மாஸ்க்கும் வந்து நிறையவே இருக்குது. இந்த கண்ணாடியை பாருங்கள், இந்த மாஸ்க்கை பாருங்கள், இந்த மாஸ்க்கை பாருங்கள், இந்த மாஸ்க்கை பாருங்கள். இதெல்லாம் வந்து ரொம்ப பயங்கரமான மாஸ்க்கு, ரொம்ப வேறு ரகமாக இருக்குல்ல. அடுத்து வந்து ஃபேஸில் வந்து ஒரு 3 இருக்குது. அப்புறம் வந்து ஃபேண்டில் பாருங்கள், ஃபேண்டில் வந்து நிறையாவே ஃபேண்ட் இருக்கும்ட்டா. என்னன்னு முழுசாக பாருங்கள். இதெல்லாம் வந்து உரிச்சி மரம் ஃபேண்டு, நருட்டோ ஃபேண்டு இதெல்லாம். அப்புறம் இந்த ஃபேண்டை பாருங்கள், இது வந்து ஃப்ரீயாக கொடுத்தது தான். இதெல்லாம் வந்து மேஜிக் பிரில்லியன்ட் எடுத்தது. இந்த ஃபேண்டு டாப் அப் பண்ணி எடுத்தது. இந்த ஃபேண்டு வந்து இந்த சொன்னல பேஸ்பால் அந்த ஃபேண்டு. இப்போ இந்த ஃபேண்டு நிறைய விதமான ஃபேண்ட் வந்து என்கிட்ட இருக்குது.
ஒன்று ஒன்றா காட்டுறதுக்கு டைமாக இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் டக்குன்னு காட்டிகிட்டு இருக்கேன். அப்போ இந்த ஷூவெல்லாம் பாருங்கள், ஜுஜுட்சு கைசன் ஷூ, நருட்டோ ஷூ, இந்த மாதிரி நிறையாவே ஷூன்ட்டு வந்து இருக்குது. பார்த்தீங்களா எவ்வளோ ஷூ இருக்குன்ட்டு? ஒயிட் கலர் ஷூ இந்த மாதிரி நிறையவே ஷூ இருக்குது. ஒன்று ஒன்றா காட்டாமல் டக்குன்னு காட்டிகிட்டு இருக்கேன் பாருங்கள். இப்போ இந்த மாப்பிள்ளை ஷூ, இப்போ இந்த ஒயிட் ஷூ, இந்த மாதிரி நிறைய ஷூ வந்து இருக்குது பாருங்கள். அப்புறம் வண்டலில் ஒரு லேடி பண்டல் மட்டும் ஒன்று இருக்குது, அவ்வளோதான். இதோட பனி கலெக்ஷனும் முடிஞ்சு. இப்போ வந்து எமௌண்ட் கலெக்ஷன், ஓகேங்களா? எமௌண்ட்டில் இந்த எமௌண்ட்டை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. அதுக்கப்புறம் இந்த எமௌண்ட்டை பாருங்கள், இந்த எமௌண்ட்லாம் எனக்கு நான் ஸ்பின் பண்ணி தான் எடுத்தேன், கஷ்டப்பட்டு ஸ்பின் பண்ணி கொடுத்தேன். அடுத்து இந்த சோலை எமௌண்ட்டை பாருங்களேன். சோலை எமௌண்ட் வந்து நான் 5 ஸ்பின் தான் பண்ணேன், அப்படியே வந்துச்சு. எனக்கே எப்படின்னு தெரில, என் ஐடி ஒரு லக்கா இருப்பு போல இருக்கு. அப்புறம் இந்த எமௌண்ட்லாம் வந்து ஃப்ரீயாக தான் கொடுத்தது. இந்த எமௌண்ட்லாம் அப்புறம் இந்த எமௌண்ட்டு இதெல்லாம் ஃப்ரீயாக தான் கொடுத்தது. மல்பு தம்பி இந்த எமௌண்ட்டு, அப்புறம் இந்த எமௌண்ட்டு எல்லாமே வந்து ஃப்ரீயாக தான் வந்து கொடுத்தாங்க. அப்புறம் இந்த பயப்படுற மாதிரி ஒரு எமௌண்ட்டு, அப்புறம் பால் அப்படி மேலே டீம் ஒரு பேஸ்கெட் பால் அந்த மாதிரி ஒரு எமௌண்ட்டு, அப்புறம் வந்து ஹீரோ கிடைச்சா அந்த எமௌண்ட் வந்து கொடுப்பாங்க. ரெண்டுமே வந்து ஹீரோ கிடைச்சா கொடுப்பாங்க இந்த எமௌண்ட்டு ரெண்டுமே. அப்புறம் 9th ஆனிவர்சரி எமௌண்ட்டு, அப்புறம் வந்து இந்த கார் ஓட்டுற மாதிரி ஒரு எமௌண்ட்டு, அதுக்கப்புறம் இந்த எமௌண்ட் ஆடுற மாதிரி, அப்புறம் எல்லா ஐடியிலும் இருக்கக்கூடிய இந்த எமௌண்ட்டு ஃபஸ்ட்டே கொடுத்துருவாங்க அந்த எமௌண்ட்டு. அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சின்னா மறக்காமல் லைக் போட்டுருங்க. சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேங்கிறீங்க பாருங்கள். அது ஒரு பேக்கை பாருங்கள், பேக்கில் நிறையாவே கலெக்ஷன் வந்து இருக்குது பாருங்க. இந்த பேக் இருக்குது, ஜோக்கர் பேக் இருக்குது, இந்த மாதிரி நிறைய 9th ஆனிவர்சரி பேக்கு, ஃபுட்பால் ஈவெண்ட் வந்து அந்த அப்போ கொடுத்த பேக்கு, அப்புறம் இந்த பேக் வந்து ஜூட்சு கைசனில் ஸ்பின் பண்ணி எடுத்த பேக்கு. அடுத்தவரை இந்த மாதிரி நிறையாவே பேக் வந்து என் கலெக்ஷன் வந்து இருக்குது. நாங்கள் பாருங்கள் எவ்வளோ பேக் கலெக்ஷன். அப்போ ஏலியன் பேக் கலெக்ஷனு, இந்த பேக்கு, அப்புறம் இந்த நிறையவே இந்த பேக்கு பாருங்கள் 3வது லெவலில் இருக்குது இந்த பேக்கு. அப்புறம் இந்த பேக்லாம் எப்போ வாங்கன்னு தெரில, நிறைய பேக் வந்து இருக்குது. ஒன்றா காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ பேக் வந்து இருக்குது பாருங்கள். அப்புறம் வந்து டெட் பாக்ஸில் பாருங்கள் எவ்வளோ டெட் பாக் கிடங்க, டிஃப்ரெண்ட்டாக வந்து இருக்குங்க. இதெல்லாம் எப்படி தான் யோசிக்கிறாங்கன்னே தெரில, அவ்வளோ யூனிக்காக அவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ நம்ம ஜூட்சு கைசன் டெட் பாக்ஸு இதான் வந்து பாதிக்கு மேலே ஃப்ரீயாக கொடுத்தது தான். அப்புறம் வந்து பேராஷூட்டை பாருங்கள், இந்த பேராஷூட் நான் 7 கிடைச்சா கொடுக்குறது, ஜூட்சு கைசன் பேராஷூட்டு, அந்த மாதிரி நிறையாவே பேராஷூட் வந்து இருக்குன்ட்டேன். பாருங்க எவ்வளோ விதமான பேராஷூட்டு, அப்புறம் CD 4 இருக்குது. அப்புறம் இந்த ஸ்கை டைவ், இது வந்து நான் ஸ்பின் பண்ணி தான் எடுத்தேன் ஸ்கை டைவு. அப்புறம் ஸ்கேட்டிங், இந்த மாதிரி நிறைய விஷயமும் என்கிட்ட இருக்குது. ஆனால் நான் அவ்வளோ எல்லா ஐடியில் இருக்க மாதிரி என்னோட ஐடியில் இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன், இதை நான் காட்டுறேன் சும்மா உங்களுக்காண்டி. அப்புறம் பாருங்கள் இந்த ஸ்கேட்டிங் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு, எல்லாம் சூப்பராக இருக்கா, மாசாக இருக்கா. அதுக்கப்புறம் இந்த கார் கலெக்ஷன் வந்து பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இந்த கார் வந்து 9th ஆனிவர்சரி தான் கொடுத்தது, ஃப்ரீயாக தான் கொடுத்தது. அப்புறம் இந்த காரை ஸ்பின் பண்ணி எடுத்தேன். அப்புறம் இந்த பைக்கெல்லாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக யூனிக்காக இருக்குண்டு. இந்த ஸ்கூட்டி, அப்புறம் இந்த நல்டோ பைக்கு, அப்புறம் இந்த மான்ஸ்டர் ட்ரக்கில் வந்து 2 ஸ்கின் வந்து இருக்குன்ட்டு. அப்புறம் நான் அந்த நார்மல் காரில் வந்து ஒன்று இருக்குது, ஜீப்பில் வந்து 2 ஸ்கின் இருக்குது, இந்த காரில் 2 இருக்குது, ஆட்டோவில் வந்து ஒரே ஸ்கின் தான் இருக்குது. ஆட்டோவில் வந்து ஸ்கின் எடுக்கணும். அப்புறம் வந்து குதிரையில் வந்து ஒரு ஸ்கின் இருக்குது. ப்ரொஃபைலில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ப்ரொஃபைல் இருக்குன்ட்டேன். அதில் நான் எந்த ப்ரொஃபைல் யூஸ் பண்ணுறேன்னா அங்கே பாருங்கள் எக்கச்சக்கமான வந்து ப்ரொஃபைல் இருக்குது. நான் எந்த ப்ரொஃபைல் யூஸ் பண்ணுறேன்னா ஜூட்சு கைசன் ப்ரொஃபைல் வந்து யூஸ் பண்ணுறேன். இதான் ரொம்ப பிடிச்சிருக்கு, யூனிக்காக இருக்குது, அதனால் யூஸ் பண்ணுறேன். அடுத்து வந்து நேம் ப்ரொஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா நிறையவே ப்ரொஃபைல் வந்து இருக்குது பாருங்கள் எவ்வளோ யூனிக்காக சூப்பராக இருக்குன்ட்டு. எல்லா ஐடியில் இருக்கக்கூடியே தான் நான் ஏன் வேணாலும் பேசிகிட்டு இருக்கணும். சரி வாங்க, இப்போ பார்த்தீங்கன்னா ஐடி வேலை ஒன்றுமே இல்லை, அவ்வளோதாங்க. இதோட வீடியோ முடிஞ்சு. மறக்காமல் வீடியோ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். டாட்டா பை பை.